அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு காரியம் பேசி நீங்க சொன்னீங்க பஸ் அந்த என்னது ஊழியக்காரர்களை பத்தி சொன்னீங்க. பாஸ்டர்னு சொல்றது இந்த மாதிரி எவெஞ்சலிஸ்ட் அந்த மாதிரி ஊழியக்காரங்கன்னு சொன்ன ஊழியக்காரங்கன்ற பேரு பிடிக்காது அப்படின்னு அது ரொம்ப ஒரு ஆழமா தொடப்பட்டுச்சு பஸ் அந்த வேர்டு. அது ஒரு ஆழமான சத்தியம். கூடுதலான நாட்கள் வந்து ஊழியக்காரர்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஆண்டவற்ற பார்வையில அது ஒரு அருவருப்பான ஒரு வசனம். பைபிள்ல அப்படி ஒரு வசனம் பாவிச்சதில்லை. ஸ்பெஷலா வந்து பழைய உடன்படிக்கையில அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உரியவர்களுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த ஊழியக்காரன் வசனம். நாம சாரி யாரும் கேட்டீங்களா? ஓகே அது வர நாம வந்து கிறிஸ்துவுக்குள் நாம ஊழியக்காரர் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய ராஜரீக ஆசாரியர் என்று ராஜரீக கூட்டம் என்று சொல்லப்படுது. மற்றது கிறிஸ்துவுக்குள் நாம மறுபடி பிறக்க அவருடைய பிள்ளையாத்தான் பிறக்க ஊழியக்காரரா பிறக்க. அதான் அந்த பெரிய பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ மட்டத்துல நாம கிறிஸ்துவுக்குள்ள யார் என்ற அந்த அறிவு இன்னைக்கு அநேருக்கு இல்லை. சோ அப்ப நாம கிறிஸ்துவுக்குள் நாம பிறக்க அவருடைய ஆவியினால் பிறக்க அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாக மகளாக அல்லது அவருடைய சுதந்திரவாளியாக பிறக்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் பிறந்த வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அது சுதந்திரவாளி என்று சொல்லப்படுது. சோ அந்த பிள்ளை அடிமை இல்லை. ஆனா அவருடைய சித்தம் இல்லாம பிறந்த ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்தது அடிமையானவரிடத்தில் பிறந்தவன். அவன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அவன் என்னுடைய மகனாக இருப்பதில்லை. அதாவது வாக்கு தத்தத்தினூடாக வந்த பிள்ளையாக இருப்பதில்லை என்று அங்க 2 லைன் போடப்படுது பைபிள்ல. சோ அந்த லைன்ல இருந்து வந்த, அதாவது விசுவாசத்தினூடாக அந்த லைன்ல இருந்து வந்த சந்ததி தான், அந்த சந்ததியில தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து மூலமாக நாம அவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். சோ நமக்குள்ள அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை இருக்கணும். நாம் வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள், நாம ஊழியக்காரர் அல்ல, பிள்ளைகள். நான் எத்தனையோ பவுல போல நாம அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா நாம ஊழியக்காரர் அல்ல. நாம் அவருடைய பிள்ளையாக அவருடைய நன்மைகளை நாம மற்றவர்களுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம். இப்ப நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது இப்போ சில ஜெப நேரத்துல வந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கும் போது அப்ப நம்ம வந்து ஊழியக்காரங்கன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்றோம். இந்த 5 மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ப்ரே பண்றோம். அந்த மாதிரி ஜெபிக்கிறதுனா அதெல்லாம் எந்த ஒரு தவறும் இல்ல. போதகர் இல்லைன்னு இல்ல, அதான் நான் மெசேஜ்ல சொன்ன போதகர் இருக்குது. நாம புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாம் அவருடைய மகன்களா இருந்து எங்களுக்கு ஒரு போதகரை, புதிய உடன்படிக்கை கீழே எங்களுக்கு போதகரை தாரார் ஆண்டவர். போதகர் என்பது வந்து போதிக்கிறோம். சோ அதனால நான் போதகர் என்கின்றபடியால என்னுடைய ஜெபம் கூட கேட்கப்படுறதல்ல. அல்லது போதகர் இல்லாத ஆக்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் குறைச்சு கேட்கிறதல்ல. பவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்றது புதிய உடன்படிக்கைக்கு கீழே இல்லை. புதிய உடன்படிக்கை கீழே எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஏற்கனவே இருக்கிறது. விளங்குதானே? நாங்க வந்து இருந்து வந்த இடம் எல்லாரும்
தனிய கிறிஸ்தவர்கள் அல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மதத்தில இருந்து வர்ற எல்லாருமே நம்ம மாம்சத்தின் படி வாழ்ந்து வந்தோம். மாம்சத்தின் படி வாழ்ந்து வந்தபடியால நாங்க இப்படியான சிந்தனைகளோட வந்தோம். ஹிந்துவை பாத்தீங்கன்னா ஐயர்மார் தான் கடவுளோட கூட நெருங்கினவர்கள். அவர்களுக்குத்தான் மூலஸ்தானத்துக்குள்ள போறதுக்குரிய பரிசுத்தம் அவரிடத்துலதான் இருக்கு. அதனால கோயிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள ஐயர்மார் வேற யாரையும் விட மாட்டார். அந்த ஒரு வடிவமைப்புல தான், ஏனென்றா எல்லாமே இது மாம்சத்துல இருக்கிறபடியால அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்துக்குள்ளையும் பாஸ்டர்ஸ் ஊழியக்கார சொல்வார்கள், நாங்கள் தான் உங்களை விட பரிசுத்தம் கூட, நாங்கள் தான் அவருக்கு கிட்ட நிக்கிறோம், நீங்க கொஞ்சம் தூர நிக்கிறீங்க கடவுளுக்கு. அப்ப உங்களோட முறைப்பாடுகளை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். சோ இது உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. இவர்கள் பிலிப்பியர் 3 சொல்லப்படுது, இவர்கள் சுண்ணத்துக்காரர்கள், நாய்கள், பொல்லாத வேலையாட்கள். இவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆனா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாசரும் வலது பார்சத்துலதான், நீங்களும் வலது பார்சத்துலதான், ஒரு சேர்ச்சில பின்வாங்கில இருக்கிறவனும் வலது பார்சத்துலதான், எல்லாருமே ஒரே இடத்துலதான் அவர் ஒரே ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆனா வரம் மட்டும் அவர் சபை, அதாவது சரீரத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுக்கப்பட்டது. அந்த வரத்தில் ஒரு வரம் நான் வச்சிருக்கிறேன். இது என்னால வந்ததல்ல, அவருடைய புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிற உபதேசங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வரம், அந்த டீச்சிங் வரம் என்னிடத்துல இருக்கிறபடியால அந்த வரம் எனக்குள்ள கிரிய செய்யுது. சோ என்னுடைய ஜெபத்துக்கும் உங்களுடைய ஜெபத்துக்கும் சேம் ஒரே விதமான மறுமொழிதான் இயேசுட்ட இருக்கிறது. இவன் அந்த மறுமொழி கூட நாம ஜெபிச்ச பிறகு அவர் கொடுக்கிறவரும் இல்லை, அவர் ஏற்கனவே சிலுவையில செய்து முடிச்சிட்டார். சோ அப்ப அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் தான் நான், அல்லது நீங்க இருக்கலாம், இன்னொருவர் இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு வர்றது. சோ இப்படி நீங்க இதுக்குள்ள இளைப்பாறிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய கிருபை அது உண்மையா பேலன்ஸ் செய்யும். இப்ப நாம முன்னே என்ன செய்யறோம்னா, எவ்வளவுக்கு நாம கூட ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்கின்ற சிந்தனை, இது மாம்சத்துக்குரிய சிந்தனை. திரும்ப 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 நாம என்ன செய்வோம், ஒன்றுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், ஒன்றுக்காக திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அது உண்மையான விசுவாசம் அல்ல. அது உண்மையா அவ நம்பிக்கை. அதுக்கு பேர் அவ நம்பிக்கை. நமக்குள்ள இருக்கிற ஒரு அவ நம்பிக்கை. நமக்குள்ள இருக்கிற அவ நம்பிக்கை விசுவாசம் என்ற பேர்ல இப்ப கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் இடைவிடாம ஜபிக்கிறார். பைபிள் எழுதப்பட்டிருக்கு இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஆனா பைபிள்ல சொல்லல இடைவிடாமல் ஒரு காரியத்துக்காகவே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. இப்ப நீங்க இடைவிடாம ஒரு காரியத்துக்காக ஜபிச்சு கொண்டே இருக்கிறீங்கன்னா அந்த அர்த்தம் என்ன? அவர் இன்னும் செவி கொடுக்கல. சோ அவர் செவி கொடுக்கல என்று நீங்க நினைக்கிறதே கூட அவிசுவாசம், தெரியுமா? பைபிள் சொல்லுது அவர் ஏற்கனவே செவி கொடுத்துட்டார். தன்னுடைய பிள்ளைக்கு அவர் என்ன தேவை என்றது அவர் முக்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார் என்றா ஞானம் உள்ளவன் சிந்திக்க கடவன். இப்ப என்னுடைய தேவைகளை அவர் முற்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார். சோ அதனாலதான் உலக தோற்றத்துக்கு உலகத்துக்கு அஸ்திவாரம் போட முதலே இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக்கப்பட்டிருந்தார் எங்களுக்காக. சோ அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முதலேயே அவர் உங்களுடைய தேவைகளை சந்திச்சிட்டார். இப்ப இன்றைக்கு கிருபையை பிரசங்கிச்ச உடனே எல்லாரும் சொல்றாங்க, இது என்னவாம், இது ஒரு
புதிதாக தோன்றின ஒரு உபதேசம். கிருபை இது வேற என்ன சொல்லுவா, இது ஒரு நூதன உபதேசம், இது வஞ்சிக்கிற உபதேசம், இது பிழையான உபதேசம் என்று இது இப்பதான் தோன்றினதாக அவர்கள் நினைக்கிறார். ஆனா இதுதான் ஆதியிலிருந்தே இருக்கிறது. ஆதியிலிருந்தே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. என்னத்தை சுவிசேஷம் ஆரம்பிச்சார்? நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்கி உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அப்ப கிருபையின் சுவிசேஷம் இது இப்ப முளைச்சதல்ல, இதுதான் அவருடைய நற்செய்தி அப்பவிலிருந்தே. ஆனா நம்முடைய கண்களோ நம்முடைய மனக்கண்களோ குருடாக்கப்பட்டிருந்தபடியினால் நாம் இருளுக்குள் நடந்து கொண்டிருந்தோம். இருள் என்றா என்ன? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதே தெரியாம, அவர் எங்களுடைய ஜெபத்தை ஏற்கனவே கேட்டதை தெரியாம, அவர் எங்களை பரிசுத்தமாக்கினதே தெரியாம, அவர் எங்களை நீதிமானாக்கினதே தெரியாம, அவர் நமக்குள்ள வாசம் பண்றதே தெரியாம, அவர் நம்ம பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வச்சதே தெரியாம, அவர் என்ன தன்னை பிள்ளையாக்கினதே தெரியாம, அவர் என்ன நீதிமான் ஆக்கினதே தெரியாம, அவர் என்ன புது சிறுசி ஆக்கினதே தெரியாம, அவர் என்ன பாவங்கள் அத்தனையும், அவர் என்ன வியாதிகள் அத்தனையும் ஏற்கனவே சுகப்படுத்தினதே தெரியாம இருளுக்க வாழ்ந்தோம். இன்னும் கிறிஸ்தவர்கள் இருளுக்கு இருக்கிறார்கள். அந்த இருளுக்குள்ள இருக்கிறபடியாலதான் பிதாவே 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 என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும், என்னை சுகப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை கிட்டி சேரும், என்னை கைவிடாதையும். இது இருள் வாழ்க்கை. ஆனா இதுக்கு பேருதான் விசுவாசம் என்று சொல்றார். சோ ஆண்டு சொன்ன நீங்க வெளிச்சத்துக்கு வாங்க. வெளிச்சத்துக்கு வந்தா இயேசுவை நாம தெளிவா பார்க்கலாம். வெளிச்சத்துக்கு போனாத்தான் எங்களோட உருவம் நாங்க யாருன்னு தெரியுது. இப்ப நீங்க இருட்டுக்கு இருந்தண்டு உங்களோட உருவத்தை நீங்க என்ன செய்யணும்? ஒரு இமேஜினேஷன் தான் பண்ணுவீங்களே ஒழிய நீங்க உங்களோட உருவத்தையே மறந்துடுவீங்க. உங்களுக்கு கண் தெரியாம போயிட்டேன்டா ஒரு கொஞ்ச காலத்துல உங்களோட உருவம் உங்களுக்கு கண்ணுக்கு வராது. கண்ணாடி சரி வெளிச்சத்துல நின்றாலும் கண்ணாடி இல்லையண்டா நீங்க யாருண்டே உங்களுக்கு தெரியாது. உங்களோட உருவத்தை நீங்க மறந்துடுவீங்க, உங்களோட சரீரத்தை நீங்க மறந்துடுவீங்க. சோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் நமக்குள்ள வரைக்கதான் நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்கின்ற உண்மை. வெளி சரீரத்தை குறிச்சு நாம் பேசல, கிறிஸ்துவுக்குள்ள அந்த வெளிச்சத்துக்கு வரைக்க உங்களோட உள்ளான மனுஷன் கிறிஸ்துவால் நீதியாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த எல்லா உண்மையும் உங்க உருவத்தையே நீங்க அறிஞ்சு கொள்றீங்க. இதுக்காகத்தான் நாம தினந்தோறும் அவருடைய வார்த்தை கண்ணாடிக்கு ஒப்பாக பைபிள் சொல்லுது. சோ அப்ப அவருடைய கண்ணாடியில எங்கட உண்மையான அந்த நிலைமையை நாம புரிஞ்சொள்ளும். பிசாசு உங்களை கிட்ட நிக்க முடியாது. ஆமே இப்ப இப்ப நீங்க சொல்லும் போது சில ஒரு வெளிப்படுத்துதல் என்னன்னு சொன்னா, இப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போது நம்ம எந்த நேரமும் ஆண்டோட சமூகத்துல நிக்கணும் ஜெபம் பண்ணணும். இப்ப ஒரு காரியத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி அதை ஜெபிக்க கூடாது. இது எனக்குள்ள ஒரு வெளிப்படுத்த. இது ஏற்கனவே நான் அப்படிதான் நான் ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டோம் கண்டிப்பான்றது தெரியும். நம்ம அதை திரும்ப திரும்ப அதை சொல்லி நம்ம இருக்க கூடாது, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு இது இருக்கு. அது நீங்க இன்னைக்கு சொல்லும் போது அது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு சொன்னா ஒரு காரியத்துக்கு நம்ம ப்ரே பண்ணிட்டோம் கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே சொல்றீங்க? கண்டிப்பா. இப்ப அதையும் தாண்டி நீங்க இன்னொரு கட்டத்துக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல போவீங்க.
என்னன்னு சொன்னா, இப்ப 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 நாம ஒரு காரியத்துக்காக ஒரு ஜெபம் பண்றோம். ஆனா இன்னும் தாண்டி போங்க, நீங்க என்னத்துக்காக நீங்க ஜெபிக்க நீங்க முயற்சிக்கிறீங்களோ, ஒன்றை ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க, அதை ஜெபிக்க முதலே உங்களுக்கு தெரியணும், இது ஏற்கனவே இது எனக்காக அவர் ஆயத்தப்படுத்திட்டார். இப்ப இப்ப திருப்பி அந்த வசனத்துக்கு நான் வார். இப்ப பைபிள் வசனம் சொல்லுது, நம்முடைய தகப்பன் எழுதியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே, அதாவது அவர் எங்களை சொல்றார், அவரோட ஒப்படைக்க பொல்லாதவர்களாகிய மனுஷன் நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்கிறத நாங்க அறிஞ்சிருக்கிறோமா? எங்களை சொல்றார் அவர், நீங்களே உங்களோட பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நான் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு சொல்லாமலே எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கும், அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பது நமக்கு தெரியும். அப்ப வசனம் சொல்லுது, நீங்களே இப்படி அறிஞ்சிருக்கிறீங்கன்னா நான் எப்படி அறிஞ்சிருப்பேன் என்று சொல்றேன். ரைட்? அப்ப அவர் அறிஞ்சவர், அவர் சொல்றார், நான் அறிஞ்சதோட நான் நிக்கல, நான் உலக தோற்றத்துக்கு முதலே அதை செய்து முடிச்சிட்டேன் என்று சொல்றேன். அப்ப இன்னும் ஒரு காரியத்தை இதுல சொல்றேன். இப்ப நாம ஒரு காரியத்தை நாம ஜெபிக்கிறோம் என்று சொன்னா, நம்மளுக்கு தேவையானதுக்கு தான் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் பாவம் செய்யணும், எனக்கு உதவி செய்யும் கொண்டு யாரும் ஜெபிக்கிறது இல்லை. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற எல்லாமே உங்களுக்கு தேவையானது. அப்ப இந்த தேவையானது அவர் ஏற்கனவே உங்களுக்கு தேவை என்றது அவருக்கு தெரியுமா? சோ தெரியுமண்டபடியா அவர் ஏற்கனவே அவர் செய்து முடிச்சிட்டாராம். இப்ப நான் சொல்றது விளங்குதா? அப்ப அவர் செய்து முடிச்சிட்டாருன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஜெபத்தில இருந்தே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளோட தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கு. இப்ப அனைவருக்கு தெரியாது ஜெபமே ஒரு பாரம் உண்டு. ஆனா போக 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 கிறிஸ்துவுக்குள்ள நாம வளர வளர வளர, கிருபையில வளர வளர வளர, அந்த ஜெப பாரம் நமக்கு குறைஞ்சு அவர் அறிகிற அறிவில வளரும். ரைட்? இப்ப இதோட சேர்த்து நான் இன்றைக்கு கொண்டு வந்த காரியத்தை நான் உங்களோட பேசிக்க இன்னும் விளங்கும். இது கிட்டத்தட்ட நான் கொண்டு வந்ததோட லிங்காஸ். அதுக்குள்ள நான் போறதுக்கு முதல் நீங்க எஸ்தர் சிஸ்டர் கேட்ட கேள்வி இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்க யோசிக்கிறீங்க, ஐயோ அந்த பக்கத்தை எனக்கு சொல்ல விடையிலேன்னு நீங்க யோசிப்பீங்க சில வேளை என்று நான் நினைக்கிறேன். அதையும் நான் சொல்றேன். அந்த ஜெபத்தை குறிச்சு பேசினதுக்கா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ரைட்? நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு காரியத்துக்காக திரும்ப திரும்ப ஜெபிக்க கூடாது, இடைவிடாம ஜெபிக்கிறேன்டா ஒரு காரியத்துக்காக திரும்ப திரும்ப இடைவிடாம ஜெபிக்கணும், அந்த பக்கத்தை மட்டும் சொல்லிட்டீங்க. சரி, அப்ப ஒரு காரியத்துக்காக நாங்க இடைவிடாம ஜெபிக்கிறோம், ஆனா பல காரியங்களுக்காக நாங்க இடைவிடாம ஜெபிச்சு கொண்டே இருக்கணுமே அப்படியும் சர்ச்சில் சொல்றார்களே. இந்த வசனத்தை வச்சு இடைவிடாம ஜெபிங்க பிரதர், நீங்க பரலோகம் போய் சேரணும், நீங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் வருகையில விடப்படக்கூடாது, இடைவிடாம சேர்ச்சுக்கு வாங்க ஜெபிங்க, இடைவிடாம உபவாசத்துக்கு வாங்க ஜெபிங்க என்று வெற்றிய அரிசி மூட்டி உங்களோட தோல்ல சுமத்திடுவார். அதுவும் பவுல் சொல்லலாங்க, ஆண்டவர் சொல்லல. அப்படி ஒரு இடைவிடாம ஒரு ஜெபத்தை நீங்க செய்யுங்க. சோ அந்த ஜெபத்தாலதான் நீங்க ரட்சிக்கப்பட போறீங்க. அந்த ஜெபத்தாலதான் ஆண்டவர் அவர் தன்னுடைய கண்களை திறப்பார் உங்களுக்கு நேராக, இல்ல தன்னுடைய கரத்தை நீட்டுவார் உங்களுக்கு நேராக. அதுவும் அப்படி சொல்லல. இடைவிடாமல் ஜெபிக்கிறது அவர் சொன்னது நீங்க அந்த கண்டெக்ஸ நீங்க பார்க்கணும். அதாவது இன்றைக்கு மனுஷர்கள் நாம் என்ன செய்வோம், புதிய உடன்படிக்கை கண்ணோட்டத்தில இருந்து நாம் என்ன செய்திருவோம், வெளியில வந்துருவோம்.
நீங்க தொடர்ச்சியாக அவருடைய கிருபையின் உபதேசத்துல இல்லை என்று சொன்னா நாம் என்ன செய்திருவோம் என்று சொன்னா அந்த புதிய உடன்படிக்கையிலிருந்து நாம் என்ன வெளியில வந்துடும். அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த ஒற்றுமையை, அதாவது ஒற்றை ஆவியாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த உபதேசத்திலிருந்து நாம வெளியில வந்துடும். சோ அப்ப வெளியில வந்துட்டோம் என்று சொன்னா நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஜெபம் பாரமா இருக்கு. அப்ப பவுல் சொல்றார், நீங்க கிறிஸ்துவுக்கு உங்களுக்கும் இடையில இருக்க உறவுல ஒரு நாளும் என்ன செய்வாங்க? ஒரு 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 பிளவை போட்டுறாங்க. சோ அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த சத்தியம் இருக்கும் மட்டும் நீங்க அவருக்குள்ள என்ன செய்வீங்க? தொடர்ச்சியாகவே அவரோட உறவு, ஜெபம் என்கின்றது இங்க உறவாக. அப்ப நீங்க தொடர்ச்சியாக நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பிரேவடிங்க, நன்றி இயேசுவே, நீங்க என்ன உங்களுக்குள்ள கொண்டதுக்காக நன்றி இயேசுவே, நீங்க என்ன பரிசுத்தமாக்கினதுக்காக நன்றி இயேசுவே, என்ன நீங்க நீதிமானாக்கினதுக்காக நன்றி இயேசுவே, எங்களுக்குள்ள புதிய உடன்படிக்கையை நீங்க கொண்டதற்காக. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள் என்ன ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றை. சோ அப்ப புதிய உடன்படிக்கையில ஜெபம் அது என்னவா மாறுது? அது கிட்டத்தட்ட சோஸ்திரமா மாறுது. ஏன்? நீங்க பெற்றுக்கொண்டதிலே இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. சோ மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கிறீங்க. சோ இது உங்களுக்குள்ள பாரம் இல்ல, இது பாரமான ஜெபம் இல்ல. உண்ட பெறத்துக்காக நீங்க ஜெபிக்கதான் உங்களுக்குள்ள பாரம் வரும். ஆண்டவர் அதை செய்யலன்னு உங்களுக்கு கோபம் வரும். எங்களை அறியாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களோட வாழ்க்கையில வரும். எங்களை அறியாம சச்சரவுகள், சண்டைகள் வரும். சோ அவிசுவாசம் தான் உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எல்லா பிரச்சனைக்கும் நமக்குள்ள என்ன காரணம்டா? அவிசுவாசம். இப்ப என்னுடைய உபதேசத்தை நீங்க ஒரு கட்டத்துல நம்பாம போயிருக்க, நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு பிரச்சனை உண்டா? அதான் பாவச உபதேசத்தில் நிலைச்சிருங்க, உபதேசத்தை நிலைச்சுங்க. அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்றது ஒவ்வொரு நாளும் நீங்க போய் ஒரு மனத்தியாலம் நான் ஜெபிச்சே ஆகணும். நோ, அப்படி ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. நீங்க இன்றைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கலாம், நாளைக்கு சிலவள இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க இல்லாம இருந்தோன்ன பிறகு உறவுல துண்டிக்கப்பட்டதல்ல. சோ அப்ப நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், நீங்க தனியாள் அல்ல, உங்களுடைய ஆவி தனியே. நீங்க கிறிஸ்துவோட ஒரே தரம் என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டுட்டீங்க. ஆமீன். நீங்க ஒரு நபரை சந்திக்க நீங்க கிறிஸ்துவோட தான் சந்திக்கிறீங்க. நீங்க ஒரு ஆளுக்காக நீங்க உருகுறீங்க. ஒரு ஆள் வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்டா நீங்க உருகையில உங்களோட சேர்ந்து கிறிஸ்து உருகுற. சோ அவருக்காக இயேசு சிலுவையில ஏற்கனவே அவர் செய்து முடிச்சிட்டார். உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்க யாருக்காக நீங்க வியாதிக்காக நீங்க அவருக்காக இருக்கிறீங்களோ, நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அக்கறையை விட இயேசு ஏற்கனவே அவருக்கு அக்கறை பட்டுட்டார் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்க பாரத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. இன்னைக்கு சிலவள எங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு, மற்றவண்ட வியாதிக்காக நாங்க பாரப்படுவோம். சிலவள நெப்பம் இதுதான் தேவ பக்தி என்று இல்ல, இப்படித்தான் நான் இருந்தேன். எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை போட்ட நான் முன்னையும் ஒருக்கா சொன்னேன். எஸ், எங்களுக்கு கவலை இருக்கு, மற்றவன் வியாதி படக்கூடாது, வியாதி விடுதலை ஆகணும் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒன்று புரியணும், நான் கவலைப்படுறதால அவர் விடுதலை ஆகிறேன். அல்லது எந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறேன். இப்படி இருந்தோமாக இருந்தா நாங்க விக்கிர ஆராதனைக்குரியவர்களாக நாங்க மாறுகிறோம். சோ இது விக்கிர ஆராதனை எங்களை நாம நம்புறோம். எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த இரக்க சுபாவத்தை நாம நம்புறோம். எங்களுக்குள்ள இருக்கிறதான மற்றவண்ட மேல இருக்கிறதான பாரத்தை நாம நம்புறோம். இதுதான் மாடர்ன் புது விதமான விக்கிர ஆராதனை என்பதே எங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இது நாம் எங்களை அறியாம எங்களை பெருமைப்படுத்துறோம். எங்களை அறியாம எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலிஜியஸ் தோட், இது ஒரு மத ரீதியான சிந்தனைகள்.
ஆனா உண்மையா எங்கட இந்த சிந்தனையை கிறிஸ்துவுக்குள்ள மாத்தணும். இந்த இந்த இவருடைய வியாதிக்காக ஏற்கனவே ஒருவர் மரிச்சிட்டாரே, அவருடைய சிந்தனை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய சாக்ரிஃபைஸ், இதை விட எந்த இருதயமா பெருசு என்கின்ற அந்த ஒரு சிந்தனை தான் என்ன விடுதலையாக்கிறது மட்டுமல்ல, மற்றவனுக்கும் இந்த நம்பிக்கையால தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வழி. இதைத்தான் பவுல் செய்தார். பவுலும் சீலாவும் நடந்து போய் கொண்டிருந்தார். சோ இப்ப அவர்கள் சொன்ன பதில் என்ன? நீ கேட்கிற என்னிடத்துல இல்ல, ஆனா என்னிடத்துல இருக்கிறத தர்றேன் என்று சொன்ன, நீ எழுந்து நட. சோ அப்ப அவரிடத்துல இருந்தது என்ன? அவரிடத்துல இருந்தது கிறிஸ்து. அதை சிறுவேலை செய்து முடிச்சிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பவுல் தான் தன்னுடைய பர்சனல் இரக்கத்தையோ, நோ, உனக்காக இயேசு ஒருத்தர் இறங்கிட்டார் ஏற்கனவே. சோ அதை நான் உனக்கு எடுத்து தாரேன் என்று சொல்றேன். சோ அப்ப எங்கேயும் அவர் இயேசுவை கிருபையைத்தான் முன்னிலைப்படுத்தினார். சோ அதே போல எங்களை அறியாம இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள நான் செல்ஃப் என்கின்ற ஒரு காரியம் மத ரீதியாக அல்லது பக்தி ரீதியாக ஒட்டப்பட்டிருக்கு, உலக ரீதியான பக்தி ரீதியாக ஒட்டப்பட்டிருக்கு. சோ அதுல இருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலையாகி நாம கிறிஸ்துவ மையப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தி நாம் என்ன செய்யணும்? எங்களையும் விடுதலையாக்கி மற்றவரையும் விடுதலையாக்கணும். அதான் சொன்ன ரட்சிப்பு. அவர் சொல்ற என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது என்று சொல்ற. ஆமென். சோ இப்ப நாம இந்த காரியத்தை நீங்க புரியுங்க, இன்னும் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு தலையங்கம் என்ன தலையங்கம் போட்டோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் லக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எஸ், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய இலக்கு என்ன? சோ இது எங்க இருந்து இந்த வசனம் வந்தது என்றா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். இதையும் பாத்தீங்கன்னா உண்மையாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு தான் இது புரியும் என்று நான் 100க்கு 100% நான் கேரண்டி பண்ணி சொல்றேன். இது இன்னைக்கு அநேக விசுவாசியருக்கு தெரியாது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 11 இருந்து வாசிக்கிறேன். அவருக்காக பிலிப்பியர் 3:11, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று நினைக்காமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் நினைக்கிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னவாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனத்தை வாசிச்சா அவருடைய புதிய உடன்படிக்கையின் கிருபையின் உபதேசத்தின் வெளிச்சத்தில நீங்க இதை புரிஞ்சு கொள்ளலேண்டா, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இந்த வசனமே பெரிய ஒரு பாரமான வசனமாக இதையே பயன்படுத்துவாங்க. பரம அழைப்ப பந்தய பொருளை இழந்துறாங்க பிரதர், இலக்கை நோக்கி ஓடுங்க 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 எங்களை களைக்க ஓட பண்ணக்கூடிய வசனம் தான் இது. ஆனா இதுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிமை, அவருடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. இது ஊழியக்காரருக்கு பொருந்தும் என்றுதான் அநேகம் நீங்க நினைக்கிறீங்க, ஊழியர்களுக்கு பொருந்தும். அதான் நான் சொன்னேனே, கிறிஸ்துவுக்குள்ள ஊழியக்காரன்டே இல்ல, யாரும் இல்ல, எந்த போதகனும் இல்ல.
ஆனா நியாயப்பிரமாணத்திற்கு தான் ஊழியக்காரர். இன்னென்னார் ஊழியக்கார், இந்த சபையில இன்னென்னார் ஊழியக்கார் என்று நெஞ்ச நிமித்தி கொண்டு நிற்பார். நாங்கள் எல்லாம் ஊழியக்கார். பாசர் என்ன ஊழியக்காரனாக அபிஷேகிச்சிருக்கிறார், பாசர் என்ன ஊழியக்காரனாக அபிஷேகிக்கிறார். நல்ல விஷயம். எங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழே நீங்க அப்படியே ஊழியக்காரனா இருக்க வேண்டிய, நீங்க ஒரு எஜமான கீழே வேலை செய்றீங்க, ஊழியக்காரன். ஆனா ஆண்டவர் நம்ம ஊழியக்காரனா அழைக்கல யாரையும். ரைட். இப்ப இந்த வசனத்தை நான் சொல்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைச்ச ஆபிரகாமை அழைத்தார். அவர் அழைக்கிறார். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இது என்ன? பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென். இது நாம பரலோகம் போய் சேர்ற இலக்கல்ல, உங்களோட ரட்சிப்பை நிறைவேற்றுகிற இலக்கல்ல. அதாவது ரட்சிப்பை நிறைவேற்றுன்னு சொல்றது இன்னும் ரட்சிக்கப்பட நிச்சயம் இல்லாம சில பேர் முடிவில தான் நாம ரட்சிக்கப்படுவோம் என்கின்ற இலக்கில் இருப்பார்களே, அதை குறிச்சு இங்க பேசப்படல. அதல்ல, அப்படி ஒரு இலக்கு இயேசு தெரியல. அவர் ஏற்கனவே எங்களை ரட்சிச்சு, ஏற்கனவே எங்களை நீதிமானாக்கி, ஏற்கனவே எங்களை புது சிருஷ்டி ஆக்கி. அப்ப பவுலிங்க என்னத்தை சொல்றாருண்டா, அவரை அறிகிற அறிவு. இது எப்படி சொல்றீங்க பாருங்க, மேல் வசனத்தை 12வது 10வது வாசிச்சா இன்னும் நல்ல. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு தெளிவா சொல்றேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இதுதான் உங்களுக்கு இருக்கிற பந்தய பொருள், அது இலக்கு. நீங்க சும்மா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று நீங்க சும்மா இருக்கிறீங்க. ஒரு பிள்ளைய நீங்க கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல சேர்த்தா அந்த பிள்ளைக்கு பந்தய இலக்கு என்ன? அந்த பிள்ளை தான் என்ன செய்யணும்? படிச்சு அந்த சப்ஜெக்ட நான் படிச்சு அதுல நல்ல ஒரு சித்திய பெறணும். ரைட்? அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம கொண்டு வரப்பட்டோம். இதாங்கட பரம அழைப்பு. சோ பவுல் என்ன தண்ட இலக்கு என்ன சொல்றாராம்? கிறிஸ்துவுக்குள் இந்த தமிழ்ல நான் வாசிக்கிறேன், நான் அத வடிவ எழுதி வச்சிருந்தேன். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் நான் அறிகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் நம் வாழ்வில் அவருடைய நோக்கம். நீங்க அப்போத நாம சொன்னமே, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும் பிள்ளைக்கு என்ன தேவை. அதை காட்டிலும் நம்முடைய பிதாவுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை. இன்னொரு வசனம் சொல்ல, நாம ஜெபிக்க முதலே நம்முடைய தேவை அவர் அறிஞ்சிருக்கிறார். சோ இன்டெரக்ட்லியா சொல்றார், நீ ஜெபிக்கிறத விட நீ தெரிஞ்சுகொள் என்று சொல்ற. சோ அப்ப நம்முடைய இலக்கு என்ன? இலக்கை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் நம் வாழ்வில் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதை காண்பதுமே நம்முடைய இலக்கு. நம் வாழ்வில் அவருடைய நோக்கங்கள் என்ற நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கம். சோ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் நம் வாழ்வில் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதை காண்பதுமே அந்த இலக்கு. இப்ப நீங்க சிலவோட இதுலயும் யோசிக்க கூடும், அவருடைய நோக்கங்கள் என்ன தெரியுமா? நாங்க எங்களோட மைண்டையே பிக்ஸ் பண்ணிட்டோம். அவருடைய நோக்கம் எல்லாமே ஒவ்வொரு சண்டையும் சேர்ச்சுக்கு வா, வந்து என்னை ஆராதி, ஜெபம் பண்ணு, ரோட்டுக்கு போ, 4 பேருக்கு என்ன பற்றி சொல்லு, 4 பேருக்காக ப்ரே பண்ணு, 4 பேரை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கு. இதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு செல்பிஷா, ஒரு சுயநலமாக கடவுள் என்ன பிடிச்சு வச்சிருக்கிறார். இப்படி நீங்க உங்களோட எண்ணம் இருக்கும் மட்டும் நீங்க பிசாசில இருந்து, நீங்க பிசாசின் பிடியில இருந்து நீங்க வெளியில வரவே முடியாது. இப்படி ஒரு பிடியில தான் நான் இருந்தேன். அவருடைய நோக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்னண்டே தெரியுமா? உங்களுக்கு ஆபிரகாமை தான் நான் உதாரணமா சொல்ல முடியும்.
ஆபிரகாமை அவர் அழைச்சார். அதுதான் இங்க நான் சொன்னேன், பரம அழைப்பு. இந்த வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்ப எங்களுக்கு அந்த பரம அழைப்பு வரத்தக்கதாகத்தான் முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்குறிச்சார். அப்ப அந்த பரம அழைப்பு என்னன்னு சொன்னா, அவருடைய நோக்கங்கள் என்னன்னு சொன்னா, நீங்கள் சகல துறையிலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த நோக்கங்கள் உங்களுக்குள்ள நிறைவேற வேணும் என்பதுதான், அதை காண்பதுதான் உங்களுடைய இலக்கா இருக்கு. பாருங்க எப்படி சுவிசேஷம் எவ்வளவு தூரம் போயிட்டு நாங்கள் எங்கேயோ நின்று இருக்கிறோம். ஆண்டவற்ற எண்ணங்கள் நோக்கங்கள் எங்கேயோ இருக்குது, நாங்க எங்கேயோ அடிமை ஊழியக்காரரா இருக்கிறோம். இவன் நீங்க யாரும் நீங்க உங்களோட ஸ்தானத்துல நீங்க உங்களோட ரோலில இருந்தே பாருங்க. நீங்க உங்களோட ஒரு தாப்பனா இருக்கலாம், நீங்க ஒரு தாயா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம், ஒரு மாமாவா இருக்கலாம், ஒரு சித்தியா இருக்கலாம், ஒரு சித்தப்பாவா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களை நேசிக்கிற ஒருவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களோட வாழ்க்கையில அவர் உங்கள் மேல வச்ச நோக்கங்களை அவர் சிலுவையில நிறைவேற்றிட்டார். ஆனா அந்த நோக்கங்கள் உங்களுக்குள்ள நிறைவேறதை காண்பதுதான் உங்களுடைய இலக்கா இருக்கு. அதுக்காகத்தான் அவரை அறிவில வளருங்க என்று சொல்லி அவர் இந்த வசனத்திலேயே சொல்றார். சோ இதற்காகத்தான் பவுல் ஓடுகிறார். அவர் பிசிக்கல் ஓட்டத்தை குறிச்சு சொல்லல, நான் இந்த சேர்ச்சில இருந்து அந்த சேர்ச்சுக்கு ஓடினன், அங்க இருந்து அங்கே ஓடினன், அவர் அதை சொல்லல. அவர் கிறிஸ்துவுக்குள்ள இந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், வளருகிறேன். பாருங்க, அந்த கண்டெக்ஸ்ல பாக்க உங்களுக்கு புரியும். நான் திரும்ப பாருங்க, இங்க அவர் மற்றவனோட நான் அந்த ஓட்டத்தை சொல்ல அவருக்குள்ள பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். அடுத்து பாருங்க 15வது வசனத்தை பாருங்க. அப்ப நான் இவர் அறிகிற அறிவைத்தான் இங்க பந்தய பொருளாக இலக்காக இவர் பயன்படுத்துறார் என்பதற்கு இந்த 15வது வசனமே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ. நம்மில் தேறினவர்கள், அப்ப பாருங்க, அறிகிற அறிவில அவர் பேசுற 8வது வசனம் அப்படியே பெர்ஃபெக்டா சொல்லுது உங்களுக்கு. அதே 8வது 7வதையும் 8வதையும் வாசிக்கிறேன். 7வதையும் 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவிக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏண்டா அதுக்கு மேல் வசனங்களில நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன அவருக்கு லாபமா இருந்த என்று சொல்ற. அதுக்காக ஒருவன் பிசினஸ் செய்திருந்தா பிசினஸ்ல வர்ற லாபத்தை விட்டு வேற சொல்லி ஆண்டவர் சொல்லல. இங்க லாபம் என்று பயன்படுத்தினது அதானே, கண்டெக்ஸ் இல்லாம பைபிளை வாசிச்சா, பைபிள் தான் இன்றைக்கு அநேகருக்கு சுருக்குக்காரன்றது அநேகருக்கு இடறி விழுறதுக்கு அதுதான் இன்னைக்கு பைபிள் தான் காரணமா இருக்குன்றது அநேகருக்கு தெரியுது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர் பிரசங்கிச்சதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், அதால எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுது, லாபமா இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவுக்காக டாக்டர் பதவியை விட்டேன், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க மக்களுடைய காசுல சீவிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரா? நோ. பவுலுக்கு என்ன லாபமா இருந்ததா? பவுல் ரிலிஜியஸ். அவன் இருந்த ஜூத மதத்தில அவனுக்கு எல்லா பதவியும் கொடுத்து வைக்கப்பட்டது. மாம்சத்துல அவன் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன். நீங்க மேல வாட்சி பாருங்க, அவன் சொல்றான், நான் ஜூதன், நான் எபிரேயன், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணினவன், நியாயப்பிரமாணத்தின் படி, அதாவது நியாயப்பிரமாணத்தில் உள்ள நீதியின் படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், நான் ஒரு பரிசேயன். சோ அதே போல இப்ப நான் மாம்சத்துல மேன்மை பாராட்டோம்னா, நான் முன்னே இருந்த சேர்ச்சில நான் ஒரு பெரிய மூப்பன், அடுத்தது என்ன பாஸ்டராக்க ரெடி, நான் ஒரு வர்ஷிப் வீரன், நான் ஒரு ஜெப வீரன், ரோட்டா சுவிசேஷம் சொல்ற வீரன். எனக்கு நல்ல சேர்ச்சில எனக்கு நல்ல ஒரு பெருமை இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன ஒரு நீதி, மக்கள் மத்தியில நான் ஒரு நீதிமான் என்ற பேர். ஏன் அவர்கள் என்னத்தை வச்சு நீதிமான் என்று சொல்வார்கள்? ஓ, இவர் கடவுளுக்காக ஓடுற, இவர் அப்படி இப்படி என்று சொல்லி
மாம்சத்துல பெருமை. அப்படித்தான் பவுல் இருந்தார். அப்போ சொன்னார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அடுத்த வசனம் சொல்லுது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அப்படி இருக்கிறதால ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சத அறிகிற அறிவினால, அவர் என் மேல வச்ச அவருடைய நோக்கம் வேற. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால கொண்டு வந்திருக்கிறார். சோ என்னுடைய இலக்கு என்ன? இப்ப அவர் எனக்குள்ள என்னத்தை நிறைவேற்றி இருக்கிறாரோ அதை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற தெய்வீக சுகத்தை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற பரலோகத்தை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற சுகத்தை, சந்தோஷத்தை வெளியில கொண்டு வாருது. எனக்குள்ள இருக்கிற சமாதானம், இது எல்லாத்துக்காக நான் இனி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உழைச்சிட்டார். ஆமேன். இதைத்தான் பவுல் சொல்றார், தெரியுமா? சோ இது ஊழியக்காரனுக்கு சொல்லப்படல, இல்லது உங்களை ஊழியக்காரனா ஓட சொல்லி பவுல் பேசல. அவர் சொல்றார், நான் இதைத்தான் பாருங்க, ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்றாரு இல்ல. இன்னொரு வசனம் பாருங்க, அந்த வசனத்தை 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள யாரும் முற்றிலும் தேறினவனாக நீங்க இருக்கீங்களா? ஏன்னா நீங்க நாளுக்கு நாள் புது ரெவலேஷன், புதிய வெளிப்பாடு வெறும் அறிய 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 தான் நீங்க தேறி கொண்டு போறீங்க. பாருங்க, நான் அடைந்தாயிற்று என்றா, அடைந்தாயிற்றுண்டா என்ன பாருங்க. அப்ப இது உங்களோட சரீர ஓட்டத்தை குறிச்சு பேசல, அல்லது உங்களோட ஓட்டத்தால உங்களோட ரட்சிப்பினுடைய நிறைவேற்றத்தை குறிச்சு இங்க பேசல. நீங்க அறிகிற அறிவை குறிச்சு தான் பேசிக்கொண்டிருக்க. அப்ப நான் அடைந்தாயிற்று, நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன், அல்லது நான் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டுட்டேன். கிறிஸ்து எனக்காக சம்பாதிச்ச எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் இல்லை, நீங்க நாளடைவில் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க இன்னும் இன்னும் பெறணும்டா, உங்களோட ஆசீர்வாதங்களை இன்னும் பெறணும்டா நீங்க என்ன செய்யணும்? உங்களோட இலக்கு என்ன? நான் எல்லாத்தையும் பெறும். நான் சாகரத்துக்கு இடையிலே, நான் இந்த சரீரம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு முதலே என் இலக்கு என்னண்டா, அல்லது உங்களோட இலக்கு என்னவா இருக்கணும்? இந்த இயேசுனுடைய இந்த சுதந்திரத்தை நான் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் ராஜா, இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கணும். இதுதான் பவுலுடைய இலக்கு, தெரியுமா உங்களுக்கு? இலக்கண்டோட நாங்க நினைச்சிட்டோம் ஏதோ ஒரு முடிவு. எஸ், இலக்குன்றது எவ்ரிடே எங்களுக்கு அந்த இலக்கு. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று சிந்திக்காம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கீப் கோயிங், கீப் கோயிங். அதான் ஆங்கிலத்துல தொடர் 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 தொடர், அப்படியே ஆசையாய் தொடர் வளர். ஏன் நான் இன்றைக்கு திரும்ப 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 நான் பைபிளை படிச்சு அவருடைய புதிய உபதேசங்களை அல்லது அவருடைய வெளிப்பாடுகளை ஆசையாய் தொடர்கிறேன். வசனமே ஆசையாய். அப்பாவை குறிச்சு அறிகிறதுல ஆசை, அவர் எங்களுக்கு செய்து முடிச்சதை அறிகிறது ஆசை. ஆசையாய் தொடர்கிறோம். இதுக்காகத்தான் இயேசு எங்களை பிடிச்சார். நம்முடைய தகப்பனங்களை பிடிச்சதை எங்களை முறிச்சு, எங்களை வற்புறுத்தி, எங்களை மாடாக ஏரில மாடு பூட்டின மாதிரி பூட்டுறதுக்கு அல்ல. அவர் செய்து முடிச்ச அவர் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணுமா? அறிஞ்சு பெற்றுக்கொண்டு அதுல வளரணும் என்றுதான் அவர் எங்கள் மேல வச்ச நோக்கம். இந்த நோக்கத்தை அறியாம பிசாசனுடைய நோக்கம் எங்களுக்குள்ள பிசாசு பாருங்க, ஏதேன் தோட்டத்துல எல்லாமே ஆண்டவர் முதலே கொடுத்திருந்தார் நம்முடைய தகப்பன். பிசாசு ஒரு நோக்கத்தை போட்டா என்ன தெரியுமா? நன்மை தீமை என்கின்ற அறிகிற அறிவு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பிசாசு அங்க போட்டது நன்மை தீமை என்கின்ற அறிவு. இங்க இயேசுவை அறிகிற அறிவு.
பாருங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பிசாசு அங்க என்ன செய்தான்? எல்லாமே கொடுத்திருக்கு. அவரை அறிகிற அறிவில வளர்ந்து அவைகளை அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு பதிலாக பிசாசு என்ன சொன்னான்? இல்ல நீங்க நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தில இருந்து புசித்தால் நீங்க என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிசாசுன்ற பொய்ய பாத்தீங்களா? சோ அப்ப பிசாசுடைய நோக்கம் என்ன? நீங்க இப்படி செய்தா, இப்படி இருந்தா நீங்க இப்படி ஆகலாம். இதுதான் கடவுள் உங்கள் மேல வச்ச நோக்கம் என்றத பிசாசு போய் சொல்லிவிட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றார், நீங்க என்னத்துக்காக பிடிக்கப்பட்டீங்களாம்? என்னத்துக்காக அவர் அழைச்சாராம் உங்களை? அவரை அறிகிற அறிவினால் அவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற, அவர் உங்களுக்குள்ள கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைகிறதுதான் உங்களுடைய இலக்கா இருக்கு. பரலோகத்துல போயல்ல, இப்பொழுதே. கடவுள் எப்பொழுதும் இப்பொழுதுதான். அவர் நேற்றைக்கு அல்லது நாளைக்கு அல்ல, அவர் இப்பொழுது. கடவுள் இப்பொழுது இல்லையண்டா அவர் எப்பொழுதும் இல்லை. கடவுள் இப்பொழுது. சொல்லுவாங்க, எனக்கு மனுஷரைய சொல்லுவாங்க, எனக்கு நீ தேவையான நேரம் வரையில, ஆனா இப்போ வாரேன். சோ அப்ப தேவையான நேரம் இல்லையண்டா நமக்கு கடவுள் தேவையில்லை. அதான் பைபிள். அவர் எப்பொழுதும் இப்பொழுதும் நம்மோடு இருக்கத்தக்கதாக இயேசு சிலுவையில மரிச்சு அவர் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது. ஆமே. சோ நாம் வியாதியால மரிச்ச பிறகு கடவுள் வந்து பிரயோசனம் இல்லை. சோ இன்னைக்கு அநேகர் இப்பொழுத நம்புறேன். அப்ப இயேசு சொல்லல, இந்த பூமியில இருக்கும் மட்டும் உங்களுக்கு வியாதி இருக்கு, பரவாயில்ல, அதை அனுபவிங்க. நீங்க பரலோகம் வாங்க, அங்க பரலோகத்துல ஒரு வியாதியும் இருக்கிறாஸ். அந்த கடவுள் வேணுமா உங்களுக்கு? இல்லது இப்பொழுதே கிரியை செய்யற கடவுள் வேணுமா? அவர் சொல்றார், பைபிள் சொல்லுது, அல்லது நான் சொல்றேன், அவர் சொல்றார், நான் இப்பொழுது உங்களோட கிரியை செய்யறேன். சோ அந்த சிஸ்டத்தை தான் அவர் சிலுவையில செய்து முடிச்சது. அதுதான் கிருபை, அதுதான் அன்பு, அதுதான் உறவு, அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் ரட்சிப்பு. ஆமென். சோ இதுதான் நமக்குள்ள அறிகிற அறிவு, இதுதான் நம்முடைய இலக்கு. சோ அப்ப இந்த இலக்கு வெறும் கிச்சனுக்க அகப்பை வச்சிருக்கிற ஒரு மனைவிக்கும் சரி, அல்லது ஒர்க்குக்கு போற மனைவிக்கும் சரி, அல்லது வீட்டிலேயே இருக்கிற ஒரு ஹஸ்பண்டுக்கும் சரி, வேலைக்கு போற ஒரு ஹஸ்பண்டுக்கும் சரி, உங்களோட அழைப்பு அதல்ல. நீங்க வேலை இல்லாம ஒரு வீட்டுக்கு இருக்கிற மனைவியா இருக்கலாம், அல்லது வேலை இல்லாம ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போற மனைவியா இருக்கலாம், வேலைக்கு போற ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது படிக்கிற பிள்ளையா இருக்கலாம். எவனா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்காதீங்க எனக்கு வேலையை மாத்தினா எல்லாம் சரி, அல்லது அதை மாத்தினா சரி, இதை மாத்தினா சரி, எனக்கு மற்றவனை போல வேலை கிடைச்சா சரி, அல்லது மற்றவனை போல எனக்கு இந்த படிப்பு கிடைச்சா சரி, மற்றவனை போல அந்த படிப்பு கிடைச்சா சரி, மற்றவனை போல இந்த யூனிவர்சிட்டி கிடைச்சா சரி, மற்றவனை போல இந்த யூனிவர்சிட்டி கிடைச்சா சரி என்று நீங்க நினைக்காதீங்க. இயேசு வந்து உங்களுடைய வேலைகளை மாற்றவோ அல்லது உங்களுடைய தராதரங்களை மாற்றவோ இயேசு வரேன். நீங்க பிடிக்கிற அகப்பையோடையே உங்களுக்குள்ள முழு ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியவர் தான் இயேசு. நீங்க அகப்பையே பிடிச்சொண்டு வாழ்நாள் வரைக்கும் இருக்கலாம், ஆனா உங்களிடத்துல எந்த குறையும் இல்லாத அளவுக்கு பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் சிலுவையில் அவர் செய்து முடிச்சிருக்கிறார். விளங்குதா நான் சொல்ற? நான் எங்க போறேன்னு எங்க பேசுறேன்னு உங்களுக்கு விளங்குதா தெரியல. திரும்ப நான் சொல்றேன். சிலர் நீங்க நினைக்கிறீங்க மற்றவருடைய கம்பேர் பண்ணி பார்த்து சொல்றீங்க, நினைக்கிறீங்க ஓகே அவர் டாக்டரா இருக்கிறார், அவருக்கு சம்பளம் பெறும், அவர் நல்லா இருப்பாரு தானே. இது ஒரு சாட்டுப்போக்கு தெரியுமா? ஏன் சாட்டுப்போக்கு தெரியுமா? கிறிஸ்துவை நீங்க அறியாத பட்சத்துலதான் உங்களுக்கு அப்படி ஒரு வசனம் வருது. ஆனா இங்க வசனத்தை பாத்தீங்கன்னா வசனம் அப்படி சொல்ல, ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய நோக்கங்களை உங்களுடைய நோக்கங்களை அவர் நிறைவேற்றிட்டாராம். அந்த நோக்கத்தை நீங்க அறிகிறதான் உங்களுடைய இலக்கு. சோ அவருடைய நோக்கங்களை அறிகிறதுக்கு நீங்க டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நோக்கத்தை நீங்க அறிகிறதுக்கு நீங்க என்ன மாதிரி ஆகணும் என்ற அவசியம் இல்லை.
நீங்க இருந்த இடையிலே, நீங்க செய்யற வேலையிலேயே, இல்ல நீங்க ஒரு வேலையுமே செய்யாம நீங்க வீட்டை சும்மா இருக்கிறீங்களே, அதிலேயே நீங்க அவரை உங்களுடைய கிறிஸ்து உங்கள் மேல வச்ச நோக்கம், அந்த நோக்கம் என்ன? அவர் உங்களை சகல துறையிலையும் சகல விதத்திலையும் ஆசீர்வதிக்கிறது. சில பேரை நீ சும்மாவே இரண்டு ஆசீர்வதிக்கவும் அவரால முடியும். சில பேரை நீ வேலை செய்யக்கூடாது, இதுதான் என்னுடைய இதண்டா அவர் நாமளும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா அதுதான் சரி என்றதை நான் சொல்ல வரையில. அதுக்காக எல்லாரும் நாளை வேலையை விட்டு சும்மா இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வாரேன்டா, அவருடைய நோக்கம் உங்களுடைய தராதரத்துல தங்கி இல்லை. அவருடைய நோக்கம் ஏற்கனவே சிலுவையில ஒவ்வொருவருக்கும் அவருடைய நோக்கம் நிறைவேறி முடிஞ்சு. அதை புரிஞ்சு கொண்டு சந்தோஷமாக, அவருக்குள் சந்தோஷமாக, ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றதனுடைய அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் தான். பரிசுத்த ஆவி வந்தா நீங்க பலன் அடைவீங்க. பலன் அடைவீங்கன்னா என்ன? 50 கிலோ டம்பிள்ஸ தூக்கி சும்மா அப்படி தூக்கி எறிகிற மாதிரி அந்த பலனை காய்க்கிறனா? இல்ல வெயிட் அடிக்கிற பலனா? இல்ல. இன்னைக்கு பலன் இல்லாமத்தான் ஒருவன் மூளைக்கு இருந்து அழுது கொண்டே இருக்கிறான். பலன் இல்லாமத்தான் இன்றைக்கு அநேகர் டவுனாவே எப்பவும் சிந்திப்பார்கள். நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகள், எப்பவும் தோல்வி அடைந்ததான சிந்தனைகள், எப்பவும் ஒரு 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 டிப்ரெஷனான சிந்தனைகள், இதெல்லாம் பரிசுத்தாய் பலன் அடையாத ஒரு மனுஷனுக்கு ஒரே அடையாளம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்குள்ள பலனை தருவேன். அந்த பலன் தான் உங்களை வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போகப்படணும். ஆமே, நாங்க நினைக்கிறது ஆண்டவர் பலனை தருவார், அப்பதான் ஊழியத்தை செய்யலாம். ஒன்று நான் சொல்றேன், அவர் உங்களை வச்சு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. மாறாக எனக்கு தான் அந்த சிந்தனை இருக்கு, அவருக்கு அந்த சிந்தனை இல்லை. இதை கேட்டாலே உங்களுக்கு புல்லரிக்கு. அப்படித்தான் நாம முந்தி வாழ்ந்தவன். நான் திரும்ப சொல்றேன், அவருக்கு எங்களை வச்சு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சீப்பான கடவுள் அல்ல. மாறாக எனக்கு சிந்தனை இருக்கு. என் அப்பாவை குறிச்சு 4 பேருக்கு சொல்லணும் என்ற சிந்தனை, அப்பாவை குறிச்சு அறிஞ்சு, அப்பாவை குறிச்சு அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை நான் நாளுக்கு நாள் சோந்தரிக்க என்னை அறியாம எனக்கு அவரை குறிச்சு சொல்லணும் என்று எனக்கு தோணுதொழியா அவருக்கு தோணல. இதுதான் உண்மையான சுவிசேஷ பணி. எனக்கு ஒவ்வொரு நாளும் தட்டி அவர் சொல்ல, சவேசன் விட்டுறாத என்னை பற்றி சொல்றத விட்டுறாதேடா பிளீஸ், நீ இல்லையண்டா நான் செத்துருவேன் ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் சொல்லல. எந்த ஒரு சர்ச் பாஸ்டர்டையும் சொல்லல, நீ சர்ச் ஊழியத்தை விட்டுறாத, நீ விட்டா உன்னிட்ட இருக்கிற 500 ஆத்மாவும் போயிரும், எனக்கு ஒரு ஆத்மாவும் இல்லை. இப்படித்தான் நாம நினைச்சு எங்களை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கோம். எங்களை நாம ஏமாத்துறதும் பத்தாம எங்களுக்கு இருக்கிற 500 பேரும் ஏமாந்து போகும். முதலாவது அவரை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வைங்க. உங்களுடைய தகப்பனை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வைங்க. அவரை வைக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு எங்களுக்கு அவருடைய ஞானம் தேவை. ஆமீன். எஸ், உண்மையதான் சொல்றேன். நான் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட வாழ்க்கையில அவருடைய கிருபைகள், அவருடைய அன்புகள், அவருடைய காரியங்கள் உங்களை வழிநடத்திக்க நாம பெனிஃபிட்ட பெறுவோம், நாம ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம அவருக்குள்ள நடப்போம், அவருடைய அன்பில நடப்போம், அவருடைய கிருபையில நடப்போம், அவருடைய இதுல நடப்போம். நடக்க எங்களை யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க மற்றவங்களுக்கு அவருடைய அன்பை சொல்லும். ஆமே. சகோதரே, அப்ப நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, ஓட்டத்தை முடிக்கும்படி என்று சொன்னாரா? இல்ல, பிடித்துக் கொள்ளும்படி. நீங்க ஒவ்வொன்றையும் பிடிச்சு கொள்ளும்படி நீங்க என்ன செய்றீங்க? ஆசையாய் தொடர்றீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஆசையாய் தொடரணும்.
இந்த அன்பின் உறவில தான் ஆசை இருக்கு. எஸ், நான் உன்னை வெட்டுவன், அடிப்பன், உன்னை பாதாளத்துல தள்ளுவன், இப்படி இப்படி இல்லையன்னா நான் அப்படி ஆக்குவேன் உன்னை என்று சொன்னா யார் ஆசையா தொடர முடியும்? அவர் உங்களை அழைச்சது, அவர் உங்களுக்குள்ள பந்தய பொருளை தந்தது. ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அனுபவிக்கும்படியா. அந்த ஆங்கிலத்தில் இருக்கு, ஐ press on so that I may lay hold. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்டா, நான் பற்றி கொள்வதற்காக முன்னேறி செல்கிறேன். நான் பற்றி கொள்வதற்காக கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிறதை பற்றி கொள்றதுக்காக நான் முன்னேறி செல்கிறேன். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்றுதான் பவுல் சொல்லுது. திரும்ப வாசிக்கிறேன். இந்த வாழ்க்கையில் என்னவாம்? இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்காக வைச்சிருக்கும், கிறிஸ்து எனக்காக வைச்சிருக்கும் அனைத்தையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். நாங்க நினைக்கிறது, பவுல் அவர் ஒன்றையுமே விரும்பாம அவர் ஊழியம் 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 என்று தெரிஞ்சவர். சோ அதனால எந்த ஹஸ்பண்டும் ஊழியம் ஊழியம் என்று சிரியட்டும், அப்பதான் எங்கட வீடு கட்டப்படும். இதெல்லாம் செல்ஃப் ரைச்சஸ், சுயநீதி கீழ் வாழ்றவர். என்ற மனைவியும் ஜெபம் என்று ஓடட்டும், அப்பொழுதுதான் எங்கட வீடு கட்டப்படும். சிலர் சொல்லுவாங்க, இந்த மனுஷி இந்த ஜெபத்துலதான் என்ற வாழ்க்கையை ஓடுது பிரதர், என்ற மனுஷி இல்லையண்டா அவளுடைய ஜெபந்தான். ஆனா பவுல் சொல்றார், இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்றார். சோ அதற்காக நான் ஓடுகிறேன். அந்த ஓட்டம் என்னவாம்? அவரை அறிகிற அறிவு. அவர் அங்கே ஓடினது, அவர் வாழ்நாள் கூடுதலா அவர் ஜெயிலுக்கு தானே. அது தெரியுமா உங்களுக்கு? பவுலுடைய கூடுதலான வாழ்க்கை ஜெயிலுக்கு இருந்துதான் எழுதுறார். அப்ப ஜெயிலுக்கு இருந்து அங்கே ஓடுறது, இந்த மதில் இருந்து அந்த மதிலுக்கா ஓடுறது? அப்ப அவருடைய ஓட்டம் என்ன? அவரை அறிகிற அறிவு. அதுதான் அவருடைய இலக்கு. அவருடைய இலக்கு என்ன? எனக்காக இயேசு செய்து முடிச்சதை நான் அடையணும். இதை விட்டுட்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க. சில பேர் அந்த இலக்குக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உபவாசம், அதுக்கென்று ஒரு உபவாசம். இலக்குக்காக ஜெபிக்காங்க, ஆண்டவர் நிறைவேற்றத்துக்காக ஜெபிக்காங்க. அவர் ஏற்கனவே நிறைவேற்றிட்டார். உங்களுடைய இலக்கு என்ன? இயேசுவை அறிந்து கொள்வது. ஆமேன். அவர் செய்து முடிச்சதை அறிஞ்சு கொள்றது, அதை நீங்க அடையிறது. ஆமே, அதுக்கு என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம் என்றா என்ன? இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதுல இளைப்பாறுறது. ஆமேன். சோ இந்த பிலிப்பியர் 3 நீங்க திருப்பி வாசிங்க. நான் இதோட முடிக்கிறேன். நான் ப்ரே பண்றேன் உங்களுக்காக. எத்தனை பேர் நீங்க ப்ரே பண்ண ரெடியா இருங்க? ஆமேன். சோ தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். தாப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, நாம எவ்வளவு காரியத்தை குப்பையாக விட்டோமோ அதே போல ஒவ்வொருவரும் மாம்சத்தின் பெருமைகள், மாம்சத்தின் ஊடாக வருகிற பதவி அந்தஸ்து, அதனூடாக வருகிற ஊழியங்கள், அதனூடாக வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு உங்களை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவின் விசுவாசத்தால் வருகிற நீதிக்காக, அதுவும் அந்த வசனத்துல சொல்லப்படுது, கிறிஸ்துவின் விசுவாசத்தால் வருகிற நீதிக்காக எல்லாத்தையும் குப்பையமாய் நஷ்டயமாக விடத்தக்கதாக நாம ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானம், உங்களை கிருபை அறியக்கூடிய ஞானம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கங்களை அறியக்கூடிய ஞானம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் மூலமாய் உண்டாகட்டும். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதற்காக ஆசையாய் தொடர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீங்க எங்களுக்காக உங்களுடைய குமாரன் மூலமாக செய்து முடிச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் மூலமாய், உங்களுடைய கிருபையின் மூலமாய் அல்லது உங்களுடைய தயவின் மூலமாய் நாங்க அனுபவிக்க, அந்த இலக்கை நாம நோக்கி
இயேசுவின் மூலமாய் நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. இன்றிலிருந்து இந்த வாழ்க்கையில உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறட்டும். நன்றி இயேசுவே. உங்களுடைய நோக்கங்கள் எப்பவும் இந்த வாழ்க்கைக்கு இன்பமா இருக்கும். உங்களுடைய நோக்கங்கள் எப்பவும் என்னுடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமா இருக்கும். நான் ஜெபிக்க முதலே, நான் இந்த பூமியில பிறக்க முதலேயே எனக்கு என்ன தேவை என்றதை நீங்க முக்கூட்டியே அறிஞ்சிருக்கிறபடினால கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை எனக்கு ஏற்கனவே தந்திருக்கிறீங்க. அதை நான் நம்பி, நான் விசுவாசத்தினால் நான் ஜெபிச்சு அறிக்கையிடுகிறேன். நன்றி இயேசுவே. சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினால சுகமடையட்டும். சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷம் அடையட்டும். நன்றி இயேசுவே. நன்றி. ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி இயேசுவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே.